ஹலோ எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபார் லூப் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம ஃபார் லூப் பைத்தனில் எப்படி வந்து ஒர்க் ஆகுதுங்கிறது நம்மளோட பைத்தன் டுட்டோரியலில் பார்த்துருப்போம். ரொம்பவே சிம்பிளான ஒரு கான்செப்ட் வச்சு. அதே மாதிரி இந்த வீடியோலையும் சிம்பிளான ஒரு கான்செப்ட் வச்சு ஃபார் லூப்புங்கிறது எல்லா லாங்குவேஜ்லேயுமே ஒரே மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஸோ ஜாவாவில் அதுக்கான சின்டாக்ஸ் என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியராக சொல்ல போகிறேன். ஸோ உங்ககிட்ட ஒரு லேப்டாப் இருக்குது அப்படின்னா நீங்கள் விஎஸ் கோட் இன்ஸ்டால் பண்ணி அதில் நீங்கள் ரன் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைனா ஃபோன்லேயே ஜாவா ஆன்லைன் கம்பைலரில் நீங்கள் ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போதே கோட் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கான்செப்ட் கோடை கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹைப் பண்ணி விட்டுட்டு வீடியோ பாருங்கள். ஜாவா டியூட்டோரியலில் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஃபார் லூப் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னாவே நமக்கு ஒரு விஷயத்தை எவ்வளோ தடவை பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கணும். அதாவது இப்போ நான் பேசிக்காக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது நான் வந்து என்னோடய நேமை 5 தடவை எழுதணும்னு நினைக்கிறேன் அவுட்புட்டில். ஸோ system.out.println பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வைஷு. இப்போ இதுவே எனக்கு நான் என்ன பண்ணேன்னா 5 தடவை எனக்கு இது வந்து பிரிண்ட் ஆகணும். ஸோ நான் இப்போ சும்மா அதை காப்பி பண்ணி பேஸ்ட், அதே மாதிரி அகைன் காப்பி பண்ணி பேஸ்ட், அகைன் காப்பி பண்ணி பேஸ்ட், அகைன் காப்பி பண்ணி பேஸ்ட், இந்த மாதிரி ஒரு 5-6 தடவை எனக்கு வந்து என்னோட நேமே பிரிண்ட் ஆகணும்னு நான் நினைக்கிறேன். அதனால இந்த ப்ரோக்ராமில் ஒரே கோடை நான் டைப் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிவிட்டு இப்போ ஜாவா சி ஸ்பேஸ் வைஷு டாட் ஜாவான்னு இதை கம்பைல் பண்ணுறேன். ஸோ கம்பைல் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு க்ளோஸ் பண்ணாமல் விட்டோம் நம்ம இதை. என்டர் க்ளோஸ். இது ஒன்று எடுத்து விட்ருவோம். ஓகே, இதை மட்டும் கேன்சல் பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சு. ஓகே, சேவ் பண்ணிவிட்டு இதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். மறுபடியும் டைப் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஸோ கம்பைல், இப்போ கம்பைல் ஆயிரும். கம்பைல் ஆனதுக்கப்புறம் ரன் பண்ணுறோம். ஜாவா ஸ்பேஸ் வைஷு டாட் ஜாவா. இப்போ என்டர் பண்ணனதோ எனக்கு அவுட்புட்டில் என்ன பிரிண்ட் ஆயிருக்குன்னு நீங்களே பாருங்கள். வைஷு வைஷு வைஷுன்னு ஒரு 6 டைம்ஸ். ஏன் 6 போட்டேன்னு கேட்காதீங்க. ஸோ என்னோடய பர்த்டே டேட் 6, அதனால தான் வந்து 6 டைம்ஸ் வைஷு வைஷுன்னு பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ system.out.printlnல 6 டைம்ஸ் வைஷு அப்படிங்கிறத எனக்கு இந்த இடத்துல நானே வந்து டைப் பண்ணி பிரிண்ட் பண்ணியிருக்கேன். பட் இப்போ 6ங்கிறதுனால நானே பண்ணிட்டேன். இதுவே எனக்கு ஒரு 6000 டைம்ஸ் வேணும், ஒரு 600 டைம்ஸ் வேணும் அப்படின்னு நானே பிரிண்டலன் அப்படின்னு கொடுத்து டைப் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. காப்பி பேஸ்ட்னாலுமே இருந்தாலும் அது வந்து பாசிபிள் இல்லை தானே. ஸோ அதுக்கு அதை எனக்கு ஒருத்தர் பண்ணி கொடுத்தா எவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ அதை தான் யார் எனக்கு பண்ணி கொடுக்க போகிறான்னா ஃபார் லூப் வந்து எனக்கு பண்ணி கொடுக்க போகிறாங்க. ஸோ எனக்கு இவ்வளோ டைம்ஸ் தான் என் நேம் வேணும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா நான் ஃபார் லூப் யூஸ் பண்ணலாம். எனக்கு எவ்வளோ டைம்ஸ் வேணும்னே தெரியாது அப்படின்னா அதுக்கு வைல் லூப் யூஸ் பண்ணுவோம். ஸோ வைல் லூப் வந்து அப்கமிங் டேஸில் வரப்போகிற வீடியோஸில் பார்ப்போம். பட் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃபார் லூப். ஸோ எனக்கு மொத்தம் எவ்வளோ டைம்ஸ் வைஷுன்னு பிரிண்ட் ஆகணும்? 6 டைம்ஸ். இப்போதைக்கு எனக்கு 6 டைம்ஸ் பிரிண்ட் ஆனால் போதும். ஸோ அதுக்கு நான் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் ஃபார் லூப் இந்த இடத்துல. ஸோ அந்த ஃபார் லூப்பை எப்படி யூஸ் பண்ணுறது, அதுக்கான சின்டாக்ஸ் என்னங்கிறத இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்கலாம். ஸோ மறக்காமல் உங்களோட கையில் ஃபோன் இருந்தால் அந்த ஃபோன்லேயே வந்து ஆன்லைன் கம்பைலர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா லேப்டாப் இருந்தால் விஎஸ் கோடு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ கோட் பண்ணி பார்த்துட்டே இதை நீங்கள் ஒர்க் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபார் லூப் எழுத போகிறேன். ஸோ ஃபார் லூப் எழுதுறதுக்கு எப்போவுமே ஃபார் நீங்கள் போட்டுக்கணும். இப்போ நான் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு என்னோடய வேரியபிள் நேம் நான் க்ரியேட் பண்ணுறேன். என்னோடய வேரியபிள் நேம் வந்து ஐ அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ மேக்ஸிமம் ஃபார் லூப்பில் எல்லாருமே ஐ தான் வேரியபிள் நேமாக யூஸ் பண்ணுவாங்க. பட் உங்களுக்கு என்ன வேரியபிள் நேம் ஏபிசி எது நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சாலும் வேரியபிள் நேம் வந்து உங்களோட இஷ்டம் தான். நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இன்டீஜர் டேட்டா டைப் தான், அதாவது நம்பரில் தான் கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் இந்த இடத்துல நான் வந்து இன்ட் டேட்டா டைப் கொடுத்துருக்கேன். i = 1ன்னு கொடுக்குறேன். இப்போ நீங்கள் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்ததுமே செமிகாலன் போட்டுக்கணும். எதுக்கு செமிகாலன் போடுறோன்னா எனக்கு எவ்வளோ டைம்ஸ் என்னோட வைஷுங்கிற நேம் பிரிண்ட் ஆகணும்? 6 டைம்ஸ் தானே. அப்போ i = லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 6. அடுத்தது செமிகாலன் வச்சுக்கிறேன். வச்சுட்டு ஒரு டைமும் என் கண்டிஷன் 1 by 1 இன்க்ரீஸ் ஆகணும். ஃபஸ்ட்டு ஒரு டைம் பிரிண்ட் ஆகணும், அப்போ 2 டைம், 3 டைம், 4 டைம், 5 டைம், 6 டைம். அப்போ அது பிரிண்ட் ஆகிறதுக்காக i = i ப்ளஸ், இதை நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு எதுவுமே புரியாத மாதிரி இருக்கும். பட் இதை நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு ஈஸியாகவே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். i = i + 1. ஸோ இதையுமே இப்போ வந்து நம்ம கொடுத்தாச்சு. இந்த இடத்துல ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இது வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா system.out.println இதுக்கு வந்து நம்ம கோட் ஓப்பன் பண்ணிக்கிறோம். என்னோடய அவுட்புட்டில் என்ன பிரிண்ட் ஆகணும்? எனக்கு வந்து வைஷுங்கிறது 6 டைம் பிரிண்ட் ஆகணும். ஸோ வைஷுங்கிறது இல்லைன்னா வைஷுங்கிறது எனக்கு 6 டைம் பிரிண்ட் ஆகணும். ஸோ இதை வந்து நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்காக இப்போ நான் கொடுத்துருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டைம் இதை எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன்.
இப்போ நார்மலாக நான் பிரிண்ட் வைஷுன்னு 6 டைம்ஸ் கொடுத்து ரன் பண்ணது ஒரு 6 டைம்ஸ் பிரிண்ட் ஆனது பார்த்தீங்க. இப்போ ஃபார் லூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஃபார் லூப்பில் கொடுத்துருக்கிறது ரன் ஆகுதா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த கோட் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கம்பைல் பண்ணிக்கலாம். எரர் இல்லைன்னா நமக்கு கோட் வந்து கம்பைல் ஆயிரும். இப்போ நான் வந்து இதை ரன் பண்ண போகிறேன். என்டர். இப்போ எனக்கு வைஷுன்னு ஆல்ரெடி நம்ம அந்த 6 டைம்ஸ் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து ரன் பண்ண மாதிரியே இப்போது இந்த ஃபார் லூப் கொடுத்தது எனக்கு வைஷுன்னு 6 டைம்ஸ் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இது எப்படி நடந்தது இதை நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வந்து ஒரு நோட் எடுத்துக்கோங்க, பென் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஃபோனில் இருக்க ஆன்லைன் கம்பைலர் இல்லைனா லேப்டாப் ஏதாவது ஒன்று எடுத்து ஒர்க் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார் லூப்பில் நான் என்ன ஃபார் லூப் அப்படின்னா ஒரு விஷயம் எவ்வளோ தடவை நம்மளுக்கு வேணும்னு நமக்கு தெரியும். அதாவது எனக்கு எவ்வளோ டைம் வேணும், 6 டைம் வேணும். அப்போ நமக்கு எவ்வளோ டைம் ஒரு விஷயம் திரும்ப திரும்ப நடக்கணுமோ அது தெரிஞ்சால் அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலான்னா ஃபார் லூப் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம ஃபார் லூப் இதில் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட இன்டீஜர் டேட்டா டைப் நான் கொடுத்துட்டேன். ஐ அப்படின்னு ஒரு வேரியபிள் நேம் இஸ் ஈக்குவல் டு 1. ஏன் 1ன்னு கொடுக்குறேன்னா ஃபஸ்ட் எப்போவுமே ஒரு டைம் தானே ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆகும். அதாவது மொத்தம் 6 டைம் எனக்கு வந்து வைஷுன்னு பிரிண்ட் ஆகணும்னா ஃபஸ்ட் டைம் பிரிண்ட் ஆகணும், அப்புறம் செகண்ட் டைம், அப்புறம் தேர்ட் டைம், அப்புறம் ஃபோர்த்து, அப்புறம் ஃபிஃப்த்து, அப்புறம் சிக்ஸ்த்து, மொத்தம் 6 டைம். அப்போ ஃபஸ்ட் டைம் பிரிண்ட் ஆகணுங்கிறக்காக 1லேருந்து எனக்கு ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டு 1லேருந்து ஆரம்பிக்கணும். 1லேருந்து ஆரம்பித்ததுக்கப்புறம் எவ்வளோ ஸ்டார்டிங் பாயிண்ட் இது இந்த 1லேருந்து ஆரம்பிக்கிறது தான் எனக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு 1 இதுதான் என்ன ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து தானே நம்ம 6th ஸ்டாண்டர்ட் போவோம், 10th ஸ்டாண்டர்ட் போவோம், காலேஜ் போவோம், முடிப்போம். அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிற இடம் இது 1. ஃபஸ்ட்டு ஒரு டைம் வேல்யூவை பிரிண்ட் பண்ணிடு. அப்போ எவ்வளோ டைம் முடிகிற வேல்யூ எவ்வளோன்னா 6 டைம்ஸ் 6 தடவை எனக்கு வைஷுன்னு பிரிண்ட் ஆகணும். ஸோ எண்டிங் வேல்யூ என்னது 6. அப்போ இதுதான் என்னது ஸ்டாப். அப்போ என்னோட ஐ வேல்யூ எவ்வளோவா இருக்கணும் அப்படின்னு நான் என்ன கொடுக்க போகிறேன், கண்டிஷன் என்ன கொடுக்குறேன்னா ஐ வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 6ஆக இருக்கணும். அதாவது ஐ வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 6 அப்படின்னா 1லேருந்து 1 2 இந்த 1 தான் ஸ்டார்டிங் பாயிண்ட். அப்போ இந்த 1லேருந்து 1 2 3 4 5 6 ஏன்னா லெஸ் தேனுங்கும் போது இந்த 1 2 3 4 5 வந்துடும், ஈக்குவல் டுங்கும் போது இந்த 6மே வந்துடும். அப்போ என்னோட ஐ வேல்யூ வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 6ங்கும் போது 1 2 3 4 5 6. அப்போ 6 டைம் எனக்கு வந்து இந்த வைஷுன்னு கொடுத்துருக்கிறது வந்து இந்த இடத்துல பிரிண்ட் ஆகணும்னு என்னோட கண்டிஷனை வந்து நான் என்னோட ப்ரோக்ராம் கிட்ட கொடுத்துட்டேன். ஸோ இதுதான் கண்டிஷன். இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் இருக்குது, எண்டிங் பாயிண்ட்டும் இருக்குது. பட் இது எப்படி நம்ம பிரிண்ட் பண்ணுறது, ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குது, எண்டிங் பாயிண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு 1 அப்படிங்கும்போது ஐ இஸ் ஈக்குவல் டு 1ங்கும்போது ஒரு டைம் வைஷு பிரிண்ட் ஆயிரும். அடுத்தது மீதி 5 தடவை எப்படி பிரிண்ட் பண்ணுறதுனா அதுக்கு தான் நம்ம என்ன கொடுக்க போகிறோம்னா இந்த இடத்துல ஐ இஸ் ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் 1 இதை வந்து நம்ம கொடுக்குறோம். இது மொத்தம் 6 தடவை, அதாவது 6 ஸ்டெப் வந்து இந்த இடத்துல நமக்கு நடக்க போகுது. ஸோ ஃபஸ்ட்டு இதெல்லாம் நம்ம அழிச்சிட்டு ஸ்டெப் 1 வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபார் லூப்பில் ஸ்டெப் 1 என்ன நடக்குதுன்னு இப்போ நீங்கள் பாருங்கள். ஸோ இதெல்லாம் இப்போ நம்ம எரேஸ் பண்ணி விட்டுறலாம். எரேஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது ஸ்டெப் 1 இந்த இடத்துல நான் எழுதுகிறேன். ஸ்டெப் 1 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஐயோட வேல்யூ என்னவாக இருக்கும், நான் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னது 1 தானே, அப்போ 1 தான் ஸ்டார்டிங். ஸோ ஐயோட வேல்யூ 1ஆக தான் இருக்கும். ஸ்டெப் 2ல் என்ன நடக்கும்னா ஐயோட வேல்யூ இங்கே என்ன இருக்குது 1ன்னு இருக்குது. அப்போ இங்கே நம்ம என்ன கொடுத்துருக்கோம் ஐ இஸ் ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் 1. அப்போ ஐயோட வேல்யூ இப்போ என்ன லாஸ்ட்டாக நமக்கு கிடச்சிது 1. அப்போ 1 + 1. அப்போ 1 + 1 இஸ் ஈக்குவல் டு என்ன 2. இப்போ ஐயோட வேல்யூ என்னவா இருக்குது 2 இருக்குது. ஸோ ரெண்டாவது லைனும் நமக்கு ஃபஸ்ட்டு வைஷுங்கிற லைன் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இந்த ஐ இஸ் ஈக்குவல் டு 1ங்கும் போதே ஒரு டைம் பிரிண்ட் ஆகணும்னு சொல்லி ஒரு டைம் இங்கே பிரிண்ட் ஆயிடுச்சு. அடுத்தது ஐ இஸ் ஈக்குவல் டு ஸ்டெப் 2ல் ஐ இஸ் ஈக்குவல் டு 2 அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போ ரெண்டாவது லைன்லேயே வைஷுங்கிறது பிரிண்ட் ஆகணும்னு இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகி இந்த இடத்துல வைஷுங்கிறது நமக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இப்போ ஐ இஸ் ஈக்குவல் டு 1 நீங்கள் கொடுத்ததுமே ஃபஸ்ட்டு இந்த ஐக்குள்ளே இந்த ஐ வேல்யூ ஐ இஸ் ஈக்குவல் டு 1ங்கிற வேல்யூ போய் ஐ இஸ் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறது செக் பண்ணும் கண்டிஷனில். அப்போ ஐ இஸ் ஈக்குவல் டு 1ங்கும் போது 1 greater than or equal to 6ஆ, கண்டிஷன் என்ன ட்ரூவா ஃபால்ஸா, ட்ரூ. ஏன்னா 1 வந்து 6ஐ விட லெஸ் தான். ஸோ கண்டிஷன் வந்து நமக்கு இந்த இடத்துல ட்ரூ ஆயிடுச்சு. அடுத்தது ஸ்டெப் 2ல் ஐ இஸ் ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் 1. அப்போ ஐயோட வேல்யூ இங்கே 1ன்னு இருக்கும்போது 1ன்னு கொடுக்குறோம். 1 + 1 ஐ இஸ் ஈக்குவல் டு 2ன்னு நமக்கு கிடைக்குது. அடுத்து ஸ்டெப் 2ல் செக் பண்ணுது. இப்போ ஐ வேல்யூ வந்து 2 தானே. ஸோ இந்த இடத்துல ஐக்கு இந்த இடத்துல 2 வருது. 2 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 6. அப்போ 2 வந்து 6ஐ விட லெஸ்ஸா, எஸ் லெஸ் தான். ஸோ இதுவும் ட்ரூ. இந்த இடத்துல கண்டிஷன் வந்து நமக்கு ட்ரூ ஆயிடுச்சு. அவுட்புட்டில் செகண்ட் லைனுக்கும் வைஷுங்கிறது பிரிண்ட் ஆயிடுச்சு.
அடுத்து ஸ்டெப் 2 இப்போ ஸ்டெப் 2க்கும் நமக்கு ட்ரூ ஆனதுனால பிரிண்ட் ஆயிடுச்சு. அடுத்து வந்து ஸ்டெப் 3. இப்போ ஸ்டெப் 3க்கு பார்த்தீங்கன்னா ஐயோட வேல்யூ லாஸ்ட்டாக நமக்கு என்ன கிடச்சிது 2 கிடச்சிது. அப்போ I is equal to 2 plus 1. அப்போ I is equal to 2 plus 1ங்கும் போது ஐயோட வேல்யூ என்னது 3. அப்போ I is equal to 3 அப்படின்னு நமக்கு தேர்ட் ஸ்டெப்பில் கிடைக்குது. அப்போ 3 less than or equal to 6ங்கும் போது 3 வந்து 6ஐ விட லெஸ் தான். ஸோ இதுவும் இந்த இடத்துல கண்டிஷன் என்ன ஆகுது ட்ரூ ஆகுது. ஸோ தேர்ட் டைமும் நமக்கு வைஷு அப்படிங்கிறது அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆயிடுச்சு. அடுத்து இப்போ ஐயோட வேல்யூ என்ன ஸ்டெப் 4ல் ஐயோட வேல்யூ வந்து இந்த இடத்துல நம்ம 3ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ I is equal to 3 plus 1. அப்போ 3 plus 1ங்கும் போது 4. இப்போ லாஸ்ட்டாக நமக்கு ஐயோட வேல்யூ என்ன கிடைக்குது 4ன்னு கிடைக்குது. அப்போ இந்த இடத்துல 4 less than or equal to 6. அப்போ 4 வந்து 6ஐ விட சின்னதா எஸ் சின்னது. அப்போ இந்த கண்டிஷனும் என்ன ஆகுது ட்ரூ ஆகுது. ஓகே, இந்த கண்டிஷனும் ட்ரூ ஆனதும் ஃபோர்த் லைன்லையும் நம்ம வைஷுன்னு அவங்களுக்கு பிரிண்ட் பண்ணி விட்றலான்னு பிரிண்ட் பண்ணி விட்டுருது ஃபோர்த் லைன்லையும். அடுத்தது ஸ்டெப் 5. ஸோ ஸ்டெப் 5ல் என்னது லாஸ்ட்டாக நமக்கு ஐ வேல்யூ என்ன கிடச்சது 4ன்னு கிடச்சிதா. அப்போ I is equal to 4 plus 1. அப்போ 4 plus 1ங்கும் போது ஐயோட வேல்யூ லாஸ்ட்டாக நமக்கு என்ன கிடைக்குது 5ன்னு கிடைக்குது. ஸோ இந்த இடத்துல செக் பண்ணும் 5 less than or equal to 6. எஸ் 5 வந்து 6ஐ விட சின்னது தான். ஸோ இந்த கண்டிஷனும் ட்ரூ ஆகுது. அப்போ ட்ரூ ஆனதும் நமக்கு ஃபிஃப்த் லைன்லேயே நமக்கு அவங்களுக்கு வைஷுன்னு பிரிண்ட் பண்ணிடலான்னு வைஷுன்னு ஃபிஃப்த் லைன்லேயே பிரிண்ட் பண்ணிடுச்சு. அடுத்தது லாஸ்ட்டாக ஐ வேல்யூ என்ன இருந்தது 5ன்னு இருந்தது. இப்போ I is equal to 5 plus 1. லாஸ்ட்டாக கிடச்ச ஐ வேல்யூ 5ங்கிறதுனால 5 plus 1. ஸோ 5 plus 1 என்னது 6. அப்போ I is equal to 6. இப்போது இந்த இடத்துல என்ன நடக்கும்னா 6 less than or equal to 6. அதாவது 6ஐ விட லெஸ் கிடையாது, ஆனால் ஈக்குவல் டு தானே. ஸோ இந்த இடத்துல கண்டிஷன் என்ன ஆயிடுது ட்ரூ ஆயிடுது. ஓகே, அப்போ 6th லைன்லேயே நம்ம அவங்களுக்கு வைஷுங்கிறத பிரிண்ட் பண்ணிடலான்னு லாஸ்ட் லைன்லேயே நமக்கு வைஷுங்கிறது பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ கண்டிஷன் என்ன பண்ணுன்னா 7th ஸ்டெப் ஒன்று பண்ணும். என்ன பண்ணும் 7th ஸ்டெப் ஒன்று பண்ணும். இதை நான் கலர் சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது லாஸ்ட்டாக நமக்கு ஐ வேல்யூ என்ன கிடச்சிது எங்கே கண்டுபிடிச்சோம் நம்ம ஐ வேல்யூ இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமா. இப்போ இந்த ஐ வேல்யூவை இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். I is equal to 6 plus 1. அப்போ 6 plus 1ன்னு நம்ம போடும்போது ஐயோட வேல்யூ இந்த இடத்துல என்னவா மாறுது 7ஆக மாறுது. ஸோ 7ஆக மாறும்போது இங்கே கண்டிஷன் நம்ம செக் பண்ணுறோம். ஐயோட வேல்யூ 7 less than or equal to 6. 6ஐ விட 7 சின்னதா நோ. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணும் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும். அப்போ ஃபால்ஸ் ஆனதுக்கப்புறம் இனி அவங்களுக்கு நம்ம பிரிண்ட் பண்ண சொல்லக்கூடாது. அவங்க வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 6 வரைக்கும் தான் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது வேல்யூ 1லிருந்து 6 வரைக்கும் தான் வைஷுங்கிறத பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல 7 வந்துருச்சு. அப்போ நம்ம பிரிண்ட் பண்ணக்கூடாது, 6 தடவை மட்டும் வைஷுவை பிரிண்ட் பண்ணால் போதும்னு அவுட்புட்டில் நமக்கு 6ங்கிறது பிரிண்ட் பண்ணி காமிச்சிட்டாங்க. ஸோ இங்கே 6ங்கிறது நமக்கு பிரிண்ட் பண்ணி ஃபார் லூப் வந்து கொண்டு வந்துருச்சு. இதுதான் வந்து ஃபார் லூப் இன் ஜாவா. ஸோ எல்லா லாங்குவேஜ்லையுமே ஃபார் லூப் இப்படி தான் ஒர்க் ஆகும். எவ்வளோ டைம் ஒரு ஐட்ரேஷன் நடக்கணும்னு நமக்கு தெரிஞ்சால் அதுக்கு நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல நான் வந்து 6 டைம் வந்து வைஷுன்னு பிரிண்ட் ஆகணும்னு சொல்லியிருந்தேன். இதுவே எனக்கு ஒரு 10 டைம்ஸ் பிரிண்ட் ஆகணும்னா அப்போ இந்த கோடில் எந்த ஒரு விஷயத்தை நான் மாற்றினேன்னா 10 டைம்ஸ் எனக்கு வைஷுங்கிறது அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகும். கண்டிப்பாக வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுறக்கு ட்ரை பண்ணுங்கள். இப்போ இதுவே நான் இந்த இடத்துல எனக்கு இந்த வைஷுங்கிறது பிரிண்ட் ஆகக்கூடாது, அதுக்கு பதிலாக 1லேருந்து 6 வரைக்கும் நம்பர்ஸ் பிரிண்ட் ஆகணும்னு நான் நினச்சேன்னா இந்த இடத்துல வெறும் ஐ அப்படின்னு மட்டும் நான் கொடுத்தேன்னா போதும். ஸோ இதை நான் எப்படி இந்த ஐன்னு மட்டும் கொடுத்தேன்னா அந்த இடத்துல என்ன நடக்குங்கிறத நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போது நான் அந்த இடத்துல வெறும் ஐன்னு மட்டும் கொடுத்துட்டேன்னா நம்ம அப்ளைவே ஆல்ரெடி பண்ண மாதிரி மொத்தம் 6 ஸ்டெப்ஸ் வந்து நமக்கு நடக்கும். மொத்தம் 6 ஸ்டெப்ஸ் நடக்கும். 6 ஸ்டெப்ஸில் ட்ரூ ஆகி வைஷுன்னு அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகும். 7வது ஸ்டெப்பில் அது ஃபால்ஸ் ஆகும். ஃபால்ஸ் ஆனதும் நமக்கு அவுட்புட் வந்து ஸ்டாப் ஆகி, அதாவது லூப் வந்து ஸ்டாப் ஆகி 6 டைம்ஸ் மட்டும் நமக்கு அவுட்புட்டில் இது டிஸ்பிளே ஆகிருக்கும். இதுவே எனக்கு நம்பர்ஸ் 1 2 3 4 5 6 இந்த மாதிரி 6 நம்பர் டிஸ்பிளே ஆகணும்னா அதுக்கு நான் அந்த ப்ரோக்ராமில் என்ன மாற்றிருக்கேன் வெறும் ஐன் மட்டும் கொடுத்துருக்கேன். அப்போ என் ப்ரோக்ராம் என்ன பண்ணுன்னா இன்ட் அதே தான் 1 வரைக்கும் இருக்கும், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 6 சொல்லியிருக்காங்க. ஒரு டைமும் நம்ம 6 ஸ்டெப் பண்ண மாதிரி ஐட்ரேஷன்ஸ் போயிட்டே இருக்கும். அப்போ அந்த இடத்துல ஒரு வேல்யூஸ் கிடச்சது தெரியுமா, ஒரு ஸ்டெப்புக்கும் நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் 1, அடுத்தது 2, அப்புறம் 3 4 5 6ன்னு கடைசியாக கிடச்ச 7 விட்டுருங்க. ஏன்னா அந்த இடத்துல வந்து அந்த கண்டிஷனே ஃபால்ஸ் ஆயிடும். ஸோ இது வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. 6 வரைக்கும் இருக்குல்ல. அப்போ இந்த ஆன்சர்ஸ் உங்களுக்கு அப்படியே
அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகும். இந்த வைஷூன்னு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம கொடுத்துருந்தது பிரிண்ட் ஆகாமல் இந்த இடத்துல நான் ஐன்னு கொடுத்துருக்கேன் தெரியுமா? அப்போ ஐயோட வேல்யூ ஒரு டைமும் ஒரு ஸ்டெப்புக்கும் நமக்கு ஒரு வேல்யூ கிடச்சதில்ல. அந்த ஒரு வேல்யூவும் கண்டினியூஸாக எப்படி அது 1 2 3 4 5 6ன்னு கிடச்சதோ அது அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகும். இந்த ஐன்னு இந்த இடத்துல நான் பிரிண்ட் பண்ண சொன்னனால அந்த ஐ வேல்யூ. இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு நான். ஜாவா சி ஸ்பேஸ் வைஷூ.java கம்பைல் பண்ணிட்டோம். இப்போ எக்ஸிக்யூட் ரன் பண்ணுறேன். ஜாவா ஸ்பேஸ் வைஷூ.java. இப்போ நான் ரன் பண்ணனதும் எனக்கு 1 2 3 4 5 6ன்னு 6 ஐ வேல்யூஸுமே எனக்கு இந்த இடத்துல பிரிண்ட் ஆயிடுச்சு. ஏன்னா ஐ வேல்யூஸ் தான் நான் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன், அதனால் ஐ வேல்யூஸ் பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போது எனக்கு இந்த ஐ வேல்யூஸ் 6 5 4 3 2 1 இப்படி இருக்கிறது அப்படி தலைகீழாக இந்த இடத்துலேருந்து 6 5 3 4 2 1ன்னு அப்படி ரிவர்ஸில் பிரிண்ட் ஆகணும். அப்போ இந்த கோடில் நான் என்ன மாற்றணும், இதை கமெண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 10 வைஷுங்கிறது 10 டைம்ஸ் பிரிண்ட் ஆகணும்னா அந்த கோடில் என்ன சேஞ்ச் பண்ணணும், தென் இதே மாதிரி 1லேருந்து 6 வரைக்கும் ரிவர்ஸில் பிரிண்ட் ஆகணும்னா இந்த கோடில் நம்ம என்ன சேஞ்ச் பண்ணணும். கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கெஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த கூட நம்ம கமெண்ட்டில் பண்ணி விடுங்க. நானுமே கரெக்டாக இருக்கவங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வைல் லூப் பற்றி பார்க்கலாம். ஜாவாவை ஃப்ரீயாக அது தமிழில் ஈஸியான கான்செப்டோட லேர்ன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஈஸியாக ஜாவா படித்து தெரிஞ்சுக்கோ அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்டுக்கும் இந்த இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஜாவா சீரீஸில் ஜாயின் பண்ண சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.